இன்று கடலூர் போக்குவரத்து காவல்துறை மூலமாக சென்ட் ஜோசப் காலேஜ் பக்கம்லாம் எல்லாம் செக் பண்ணாங்க. லைசன்ஸ் இல்லாமல் ஹெல்மெட் இல்லாமல் காலேஜ் பசங்கள்லாம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க. அது கடலூர் போக்குவரத்து காவல்துறை மூலமா காவல் நிலையத்துக்கிட்டு வந்து அவங்களுக்குலாம் ஒரு அவேர்னஸ் மீட்டிங் வச்சு இனிமேல் ஹெல்மெட்டு லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை வழங்கி வாகனத்தெல்லாம் லெட்டர் மூலயமா பெற்றுக்கொண்டு பெற்றோர்கள் மூலியமாகவும் அவங்களுக்கு அழைத்து அறிவுரை வழங்கி அவங்களோட வாகனங்கள்லாம் ஒப்படைச்சிட்டாங்க. இன்னைக்கு காவல்துறையிலேருந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி ஃபோனில் கூப்பிட்டுருந்தாங்க. நேரில் வந்து பார்த்ததுக்கு இந்த மாதிரி பசங்க வந்து உங்கள் பசங்க யார் உங்கள் பசங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னோம். இந்த மாதிரி பசங்களுக்கு இன்னும் 18 வயசு ஆகலை, அதுக்குள்ளே ஏன் வண்டியை கொடுக்குறீங்கன்னு கூப்பிட்டு வான் பண்ணாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு விபத்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வண்டி எப்படி கண்ட்ரோல் பண்ண தரமா யாரும் போயிட்டு வராங்க, பொதுமக்களுக்கு இடையூறாக பண்ணுற அளவு இருக்கு. அவங்கள்ட்ட லைசன்ஸ் இல்லை, இந்த மாதிரி ஏஜ்ல நீங்க ஏன் வண்டி கொடுக்குறீங்க, நாளைக்கு அவனுக்கு ஒன்று ஆச்சுன்னா யாரு பாதுகாப்பு, லைசன்ஸ் இல்லாம. அதனால இது ஒரு விழிப்புணர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த பசங்க எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு வான் பண்ணி இனிமேட்டு இந்த மாதிரி இந்த 18 வயசாவது பசங்களுக்கு வண்டிக்கு கொடுக்கக்கூடாது, நாளைக்கு அவனுக்கு கவனம் இல்லாம யார் மேலே இது இடிச்சிட்டாலும் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு அபராதம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வான் பண்ணி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பசங்கள்ட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சார்பாக கூப்பிட்டு அறிவுறுத்தி அந்த பசங்களையும் வான் பண்ணி எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.